ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிறகடிக்கு ஆசை சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் போலீஸ் ஸ்டேஷனில் மனோஜ் இருக்க கோலத்தை பார்த்தா அண்ணாமலை ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டாரு. அண்ணாமலை பார்த்ததும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் என்னோட புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படிலாம் பேசுகிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம மனோஜை பற்றி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் வந்து தயக்கத்தோட மனசு கஷ்டத்தோடு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பார்த்தா முத்து, அப்பா நீ எதுக்காகப்பா மன்னிப்பு கேட்கணும், கம்முனுடா, நம்ம சைடில் தப்பு இருக்குது, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது மனோஜை இங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அண்ணாமலை இறங்கி போகிறாரு. மனோஜ் மேலே இது வரைக்கும் எந்த கேஸும் வந்து ஃபைல் பண்ணாததுனால மனோஜை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஏற்கனவே கவலையோடு இருக்க மனோஜ் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பயங்கரமாக உளறிட்டு இருக்கிறத கேட்குற அண்ணாமலையால் தாங்கிக்கவே முடியல. இது எல்லாத்தையும் பார்க்கணுமாடா, இது எல்லாத்தையும் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து மனசுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாரு. நிலையாக இருக்காத மனோஜுக்கு வந்து சட்டெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ வந்து மனோஜை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க முத்து அண்ணாமலை 2 பேருமே வீட்டுக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி தன்னோட பொண்டாட்டி ஏமாற்றிட்டோலோ அதே மாதிரி வீட்டுக்கு வர வரைக்குமே அதே புராணத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்காரு மனோஜ். ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்க அண்ணாமலைக்கு முத்து ஆறுதல் கூற அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கிளம்ப பார்க்குறாரு அண்ணாமலை. இல்லை, நான் இவனை பார்க்கவா நான் வந்து உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கினேன், என்னால் இதெல்லாம் தாங்கிக்கூடிய சக்தியே இல்லை, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க, வீட்டில் உள்ள இந்த பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். அப்பா எங்கப்பா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்து பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலை வந்து கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் முத்து மீனா 2 பேரும் பேசிக்கிறாங்க. எங்கங்க மாமா கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியலையே மீனா, எனக்கு தெரிஞ்சு எப்படியும் அந்த ஓடுகாலியை தான் கூட்டிகிட்டு வர போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் மனோஜ் இருக்க இந்த நிலைமையை பார்த்து அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டார் மீனா, எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, அப்படியே கூட்டிகிட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் அத்தை ஏற்றுப்பாங்களாங்க, அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவ்வளோதானங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்ல, ஆமாம் மீனா, அதுக்கு என்ன பண்ணுறது, ஆனால் எப்படியாவது ஒரு முடிவு எடுத்தாகணும்ல, இவ வேறு இந்த நிலமையில இருக்கா, அப்பா வந்து இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியல, என்ன நடக்க போதும்னு தெரியல, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்ல, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, ரோகிணியை கூப்பிட போகிறாரு அண்ணாமலை. ரோகிணி வீட்டுக்கு போனதும் அண்ணாமலையை பார்த்ததும் ரொம்பவே வந்து சந்தோஷத்தோட, வாங்க மாமா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் கூப்பிட, நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட அன்றைக்கி அத்தை என்னை சொல்ல விடலை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு தான்மா, ஆனால் அதை விட நீ பண்ணது பெரிய தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரோகிணி கிட்ட சொல்கிறாரு. என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும்மா, இப்போ வீடு எந்த நிலமையில இருக்குது தெரியுமா, ஒரு பக்கம் உன் அத்தை வந்து அவள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாங்க, இன்னொரு பக்கம் மனோஜ் எந்த நிலமையில தெரியுமா, நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறது கேட்டு பயங்கரமாக பதட்டம் அடைகிறாங்க ரோகிணி. அந்த எல்லா விஷயத்தையும் பற்றி அண்ணாமலை ரோகிணி கிட்ட சொல்கிறத கேட்டு ரொம்பவே கவலைப்படுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ரோகிணியை கையோட வீட்டுக்கு அழைச்சி கூட்டிகிட்டு வராரு. இன்னொரு பக்கம் தன்னோட ஃப்ரெண்டு வித்யா கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தியா நான் நினச்ச மாதிரி எங்கள் மாமனார் வந்து முடிவெடுத்துட்டார் பார்த்தியா, இதுக்கப்புறம் என்னோட வேலையை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க வித்யா கிட்ட. அதுக்கப்புறமா வெளியில் போயிருந்த ஸ்ருதி ரவி 2 பேருமே வீட்டுக்கு வர, இன்னொரு பக்கம் வந்து விஜயாவுக்கு வந்து விஷயம் வந்து தெரிய வருது, ஏன் திரும்பவும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து கேட்டதும் விஜயோட முடிவு என்னவா இருக்கும், இந்த வீட்டில் மனோஜோட சேர்ந்து வாழ வைக்கிறாங்களா, இல்லை வந்து மீனாவை நடத்துகிற மாதிரியே ரோகிணி நடத்த போகிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.